அன்போடு வரவேற்பு. இந்த நிகழ்வு ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணி முதல் 5:30 மணி வரை நடக்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னுடைய அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளுகின்ற சவால்களை, சிக்கல்களை முழுமையான விழிப்புணர்வோடும் உள்ளுணர்வை கவனிப்பதன் மூலமாகும் எதிர்கொள்ளுகின்ற சாமர்த்தியங்கள் தனக்குள்ளேயே இருக்கிறது என்கிற ஒரு விழிப்புணர்வை ஆழமாக விதைக்கக்கூடிய ஒரு முயற்சி இந்த நிகழ்ச்சி. இந்த 21 நாள் அற்புதங்கள் நிகழ்வு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக நம்ம நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய மையம், இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம், இந்த நிகழ்ச்சியினுடைய விளைவு, இதுவரை 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகள் தவிர்க்கப்பட்டு 9க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், விவாகரத்து பெற்ற குடும்பங்கள் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ வழி செய்து 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை கடனிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டதே இந்த நிகழ்ச்சியினுடைய அவுட்கம், ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னைக்கு இங்கு இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் யாரோ ஒருவருடைய வீட்டு நிகழ்ச்சிக்காகவோ அல்லது வேற ஏதோ ஒரு காரணங்களுக்காகவோ அதிகாலை எழுந்து நம்மை நாம் ஆட்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க நம்மளுடைய சொந்த வளர்ச்சிக்காகவோ நம்மளுடைய சொந்த மாற்றத்திற்காகவோ நாம் ஒரு விஷயத்தை புதிதாக புரிந்து கொள்வதற்காகவோ தெரிந்து கொள்வதற்கு இது முழுவதும் நமக்கான ஒரு நேரமாக அடுத்த வரக்கூடிய 21 நாட்களும் அதிகாலை 1.5 மணி நேரம் நம்மளுடைய சொந்த சுய வளர்ச்சிக்காக முதலீடு செய்ய முடிவு செய்து இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பா நீங்க 3:30 மணிக்கு எந்திரிக்கிற நிகழ்வெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது கிரக பிரவேசம், இல்லைன்னா சொந்தத்துல யாருக்காவது முகூர்த்தம், இல்லைன்னா நமக்கே கல்யாணம், இப்படி எல்லாம் இருந்தா தான் 3:30 மணி நம்ம எந்திரிக்கிறது. ஆனா இது எந்த காரணமும் இல்லாம முதல்ல நாம கொஞ்சம் ஏதாவது சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் நமக்கான ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்திற்குமான ஒரு வாய்ப்பாக இதை எடுத்து 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு தயாராகி 4 மணிக்குள்ள இந்த வகுப்புக்கு இணைந்த அனைத்து அன்பர்களும் எதற்காக இணைந்திருக்கிறோம்? நாம் ஏதோ ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்வதற்கும் நம்ம வளர்ச்சிக்காகவும் இந்த நேரத்தை நீங்கள் முதலீடு செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக 21 நாள் அற்புதங்கள் நிகழ்வு 21 நாள் முடிவில் உங்களுக்கு ஒரு சுய தெளிவையும் ஒரு அற்புதமான ஒரு புரிதலுக்கான மாற்றத்திற்கான துவக்கமாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிகழ்ச்சி ஒரு தன்னம்பிக்கை நிகழ்ச்சியா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லலாங்க. இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியான்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லலாங்க. இது ஒரு யோகா மாதிரியான நிகழ்ச்சியான்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லலாம். அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்வு ஒரு சுய தெளிவுக்கான கலந்துரையாடல், அனுபவங்களின் வெளிப்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சில அனுபவங்கள் இருக்கலாம், அதை நான் உங்களோட கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கலாம், அதை நீங்க எங்களோட கலந்து கொள்ளலாம். இப்போ ஒருவரை ஒருவர் தாம் பெற்று கடந்து வந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அந்த அனுபவங்களினுடைய வெளிப்பாடாக நம்மை நாம் சுயமாக சரிப்படுத்திக் கொள்வதற்காகவோ அல்லது மேம்படுத்திக் கொள்வதற்காகவோ இல்லை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிதலை விசாலப்படுத்திக் கொள்வதற்காகவோ எப்படி வேணா இருக்கலாம். இங்கு 4 மணி முதல் 5:30 மணி வரை. ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா செய்ய போறோம். இந்த 21 நாளும் ஒரே ஒரு விஷயத்த தீவிரமா தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்ய போறோம். ஒரே ஒரு விஷயம்தான். அந்த விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் என்கொயரி அப்படின்னு ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ண போறோம். சுயமாக சிந்தித்து ஒரு விஷயத்தை நாமளே திரும்ப திரும்ப சுய பரிசோதனை செய்ய போறோம்.
இந்த 21 நாளும் என்ன பண்ண போறோம்னா செல்ஃப் என்கொயரி பண்ண போறோம். சுய பரிசோதனை. நான் சிந்திப்பது சரியாக சிந்திக்கிறேனா? நான் செயல்படுவது சரியாக செயல்படுகிறேனா? இதுவரை நான் செய்து கொண்டிருந்ததெல்லாம் சரியா? இனிமேலும் இதை நான் செய்யலாமா? எல்லா அசம்ஷனையும் கேள்வியா வைக்க போறோம். எதையோ ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் இது வரைக்கும். அதை நாம ஏன் பண்றோம் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டு பார்க்கலாம். விடை தேடி பார்க்கலாமே. இதை ஏன் நான் இப்படி பண்ணணும்? இதை ஏன் நான் இப்படி பண்ணணும்? இதை இப்படிதான் பண்ணணுமா? இது இப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்மளுடைய கற்பனைகள், நம்மளுடைய அசம்ஷன், நம்மளுடைய பிலீஃபு, நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய பழக்கங்கள், நம்மளுடைய வழக்கங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கேள்வி கேட்க போறோம். சுய பரிசோதனை செய்ய போறோம். வை ஐ ஷுட் டூ திஸ்? நான் ஏன் வேலைக்கு போகணும்னு இருக்கலாம், நான் ஏன் தொழில் பண்ணணும்னு இருக்கலாம், நான் ஏன் இப்படிதான் வாழணும்னு இருக்கலாம், இப்படி என்ன வேணா இருக்கலாம். 21 நாளும் நம்மை நாமே சுய பரிசோதனைக்கு ஆட்படுத்தி கொள்ள போகிறோம். நம்ம என்ன படிக்கிறோம், என்ன வேலைக்கு போறோம், என்ன தொழில் பண்றோம், என்ன சம்பாதிக்கிறோம், எதையெல்லாம் கடந்து வர்றோம், ஏன் கடந்து வர்றோம், எதனால கடந்து வர்றோம் அப்படின்னு கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு அனுபவங்களை கொண்ட பதில்களாக நாம் அதை புரிந்து கொண்டு அணுகுமுறையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். அவ்வளவுதான். ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய அப்ரோச்ல சேஞ்சஸை கொண்டு வர போறோம். ஏன் நான் நம்மளோட அப்ரோச்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும்? இது வரைக்கும் நான் எவ்வளவு அப்ரோச்சை செஞ்சு பார்த்துட்டேன், கடன் தீரல. இது வரைக்கும் எவ்வளவு அப்ரோச்சை செஞ்சு பார்த்துட்டேன், உறவுகள் மேம்படல. இது வரைக்கும் என்னுடைய எவ்வளவு அப்ரோச்சை செஞ்சு பார்த்துட்டேன், தொழில எனக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கல. இது வரைக்கும் நான் எவ்வளவு அப்ரோச்சை செஞ்சு பார்த்துட்டேன், ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி வந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் நான் எவ்வளவு அப்ரோச்சை செஞ்சு பார்த்துட்டேன், சமூகத்துல எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை. இது வரைக்கும் எவ்வளவு அப்ரோச்சை செஞ்சு பார்த்துட்டேன், எனக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன் எனக்கு இப்படி தோணுது, நான் ஏன் இது இப்படி செயல்படணும், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்றாங்க, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை. ஆனா நிச்சயமாக இந்த 21 நாள் அற்புதங்கள் உங்களுக்கான பதிலை கொடுக்க போவதில்லை. உங்களுக்கான பதிலை நீங்களே உணரப் போகிறீர்கள், புரிந்து கொள்ளப் போகிறீர்கள், தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அப்ப இந்த 21 நாள் அற்புதங்கள் நிகழ்வு என்பது பயிற்சி வகுப்பு அல்ல. நீங்க இது வெறும் நோட்ஸ் எடுக்கிற பயிற்சி வகுப்பு இல்ல. நீங்க ஏதோ ஒன்றை கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற பயிற்சி வகுப்பு இல்ல. இந்த 21 நாள் அற்புதங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சுய தெளிவை பிரதிபலிக்கின்ற ஒரு உணர்வு. அவ்வளவுதான். இது ஒரு உணர்வு. இது நம்மளுடைய சுய தெளிவை பிரதிபலிக்கும். நாம என்ன தெளிவில் இருக்கிறோம், என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இத உங்களுக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நாம எல்லாருமே குழந்தை பருவத்தை கடந்துதான் வந்தோம். குழந்தை பருவத்தை கடந்துதான் வந்தோம். ஆனா நம்ம குழந்தை பருவத்துல எப்படி இருந்தோமோ அப்படியே இப்பவும் இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. ஆனா குழந்தை பருவத்துல எல்லாம் மகிழ்ச்சி இருந்தது. ஒரு வேலைய ஏன் இப்படி பண்றோம்னு தெரியாம நாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தா கூட நிறைய கேள்வி கேட்டோம். அப்பாவை கேள்வி கேட்டோம், அம்மாவை கேள்வி கேட்டோம். மரம் ஏன் போகுது, மரம் ஏன் நிக்குது, பஸ் ஏன் இப்படி ஓடுது, எல்லா கேள்வியும் குழந்தைகளை கேட்டோம். ஆனா வளர வளர கேள்வி கேட்கறது குறைஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் கேள்வி கேட்கறது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குது. ஆனால் நம்மை நாமே சுய பரிசோதனைக்கு ஆட்படுத்துகின்ற கேள்வியை கேட்பது புரிந்துவிட்டது. நம்ம யோசிக்கிறதே பாருங்க, குழந்தைத்தனமா யோசிக்கிறது கூட ஆழமா மகிழ்ச்சியா நிறைய விஷயங்களை குழந்தைத்தனமா நம்ம யோசிச்சோம். ஆனா நம்ம கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்மளை பார்த்தா யாராவது ஏதாவது நினைப்பாங்களோ, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறேன்னு யாராவது நினைச்சிருவாங்களோ, இப்படியெல்லாம் சிந்திக்கிறேன்னு யாராவது நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி நாமளே நமக்கு ஒரு பார்டர் போட்டுக்கிட்டு அந்த பார்டருக்குள்ளதான் யோசிக்கணும்னு நாம ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நாம விஷயத்த தேடுறோமே தவிர உலகளாவிய பறந்து விரிக்கிற சிந்தனையை நாம விசாலப்படுத்தவே இல்லை. அப்போ இந்த நிகழ்ச்சியில சுய பரிசோதனை அன்றாடம் செய்யணும்னு சொல்லிட்டேன். கூடவே அந்த சுய பரிசோதனைக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீதிங்க் ரொம்ப முக்கியம்.
ஜஸ்ட் ரீதிங்க் இன் யுவர் லைஃப். உங்க லைஃபை ரீதிங்க் பண்ணு. உங்க லைஃப்ல இருக்கிற கடன் பிரச்சனைய வேற யாரோ வந்து பணம் கொடுத்தெல்லாம் உங்க கடன் பிரச்சனையை போக்கவே முடியாது. வேற எங்கேயோ போய் நீங்க பணம் கட்டி பரிகாரம் பண்ணி எல்லாம் உங்க கடனை அடைக்கவே முடியாது. வேற எதையோ பண்ணி எல்லாம் நீங்க கடனை அடைக்கவே முடியாது. கடனை அடைக்கணும்னா பணம் வரணும்னா சம்பாரிச்சே ஆகணும், உழைச்சே ஆகணும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இது வரைக்கும் எல்லா முயற்சியும் பண்ணி எனக்கு பணம் வரல, கடன் அடையல. அப்ப என்ன பண்ணணும்? ஜஸ்ட் ரீதிங்க் வாட் நீட் டு டூ. ரீதிங்க் பண்ணலாம். ஏன்னா இந்த 21 நாள் அற்புதங்கள் இந்த 21 டேஸுக்குள்ளேயே 12 லட்சத்துல இருந்து 40 லட்சம் வரைக்கும் கடன் அடைச்சவங்களா இருக்காங்க. டெஸ்டிமோனியலா இருக்கு. எவ்வளவுங்க? 21 டேஸுக்குள்ள 12 லட்சத்துல இருந்து 48 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சவங்களா இருக்காங்க. இந்த 21 நாளுக்குள்ளேயே நான் வந்து டிவோர்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு பேக தூக்கிட்டு கிளம்புனவங்க ஜஸ்ட் 21 டேஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னதுல அந்த சிந்தனையை விட்டே வெளியே வந்த எத்தனையோ தம்பதியர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த 21 நாள் அற்புதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனை முழு வடிவமாக உருவெடுப்பதற்குண்டான சிந்தனையை விதைக்கிறது. அப்படிதான் நான் சொல்லுவேன். இது ஒரு சிந்தனை தான் விதைக்கும். அந்த சிந்தனையை எடுத்துக்கிட்டு ஆழமா பயணிக்கிறது அவரவர்களுடைய பொறுப்பு. அப்ப அட்டன் பண்றவங்க எல்லாத்துக்கும் கடன் தீர்ந்துச்சான்னு கேட்டா அது என்னால சொல்ல முடியாது. யாரெல்லாம் அதை நடைமுறைப்படுத்தி யாரெல்லாம் அதை தீவிரமாக செயல்படுத்துறாங்களோ அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெறும் பொழுது தீர்வு என்பது, ரிசல்ட் என்பது நாம் எப்படி நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அதை நாம் எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான். கண்டென்ட் ஒண்ணுதான், நான் பேசுற கண்டென்ட் ஒண்ணுதான், உங்ககிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய முறை ஒண்ணுதான். ஆனா அது 70 பேருக்கு 70 வகையாக போய் சேருகிறது. 70 பேருக்கும் 70 வகையான நடைமுறை தீர்வுகளை கொடுக்குது. ஏன்னா அவரவர்களுடைய பிலீஃப் வேறு, அவரவர்களுடைய ஹேபிச்சுவல் பேட்டர்ன் வேறு, அவரவர்களுடைய ஜெனடிக் மெத்தட் வேறு. அப்போ ஒரே குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பி பிறந்தா கூட அண்ணன் சிந்திக்கிற மாதிரி தம்பி சிந்திக்கிறது இல்லை, தங்கை சிந்திக்கிற மாதிரி தங்கச்சி சிந்திக்கிறது. அப்ப எண்ணங்கள் மாறுது, சிந்திக்கும் முறைகள் மாறுது. அப்ப ஆப்வியஸ்ல என்ன ஆகும்? நடைமுறையும் மாறுதான் செய்யும், அவங்க செயல்படுகிற செயல்பாடுகளும் மாறத்தான் செய்யும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட நான் உறுதியாக சொல்வது என்னன்னா, 21 நாள் முடியும் பொழுது உங்களை பத்தி நீங்க முழுமையா புரிந்து கொள்வீர்கள் என்பதை நான் கேரண்டியா சொல்றேன். யூ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யுவர்செல்ஃப். நீங்கள் உங்களை பற்றி முழுமையாக உணர்ந்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். அப்ப நான் இதுவரைக்கும் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கலையான்னு கேட்டா, இதுவரை நான் என்னை தெரிந்து கொண்டதை சரியாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறேனா ஒரு கேள்வி. Do I understand about myself? Is it right? நான் யாரு, என்னவாக இருக்கிறேன், என்ன மாதிரியான தொகுப்புகளாக இருக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய நெக்ஸ்ட் ப்ரோக்ரஸ் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சரி, இப்ப இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் பதிவு பண்ணி அந்த விஷயத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை துவங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோவை பாருங்க. நாம எல்லாரும் செஞ்சதுதான் இது. ஆனா இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்க்கணும். ஜஸ்ட் இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேர் பண்றேன் பாருங்க. நாம எல்லாரும் குழந்தையா இருந்து தானே வந்தோம்னு சொன்னேன். நீங்க குழந்தை காலகட்டத்துல நீங்க செஞ்சதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனா இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. இந்த மாதிரி நீங்க என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தை எப்படி விளையாடுதுன்னு பாருங்க. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை விட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம். இன்னொரு தடவை போடுறேன், மறுபடியும் பாருங்க. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை விட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம்,
அடமழையில் கூட சாயம் போகா வானில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம். ஓகே, இத நீங்க பாக்குறீங்க. ஒரு ஸ்லோப் இருக்கு, ஒரு கான்கிரீட் போட்டு ஒரு ஸ்லோப் இருக்கு. நாம எல்லாம் போனா என்ன பண்ணுவோம்? ஸ்டெப்ஸ்ல நடந்து போவோம், இல்லைன்னா அந்த ஸ்லோப்ல போவோம். இப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுது? நேரா உட்கார்ந்து சறுக்கல. நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். நான் அதை போட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த குழந்தை உட்கார்ந்து சறுக்கி விளையாடல. சரி, உட்கார்ந்து நேரா படுத்து சறுக்கி விளையாடல. தலைகீழா படுத்து தலை கீழே போற மாதிரி விளையாடுது. இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யோசிப்போம், இப்படியா இப்படியா. ஆனா குழந்தைக்கு அந்த பயம் இல்ல, என்ன ஆகுங்கிற பயம் இல்ல, யார் என்ன நினைப்பாங்கங்கிற வருத்தம் இல்ல. நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யும். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்றேன். எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அது அப்படி இருக்கிறேன். உடனே அம்மாவா இருந்தா பக்கத்துல இருந்தா என்ன பண்ணுது? யாரோ நடந்திருப்பாங்க, ஒரே அழுக்கா இருக்கு, இதுல போய் துணியை போய் அழுக்கு பண்றேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஆயிர போகுதுன்னா நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. தலை என்ன ஆகுறது அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சரியா இல்லையா? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தை எதை பத்தி யோசிக்கல, இப்படி எல்லாம் செய்யலாமான்னு யோசிக்கல. ஆனா தனக்கு என்ன மகிழ்ச்சியை கொடுக்குதோ அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற செயலை செய்யறதுக்கு தயங்கல. சொல்றது புரியுது? குழந்தைக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குதோ மகிழ்ச்சியை கொடுக்கிற செயலை செய்யறதுக்கு தயங்கல. ஆனா நீங்களும் நானும் இப்ப என்ன பண்றோம்னா, சில விஷயங்கள் மகிழ்ச்சி கொடுத்தா கூட அந்த மகிழ்ச்சியான கொடுக்கிற விஷயத்த செய்யும் போது ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இது சரியா இருக்குன்னு 4 பேர் அங்கீகரிப்பாங்களா, 4 பேர் இதை ஒத்துக்குவாங்களா, எல்லாருக்கும் இது ஏத்ததாக இருக்குமா? எவ்வளவு கேள்விங்க. இல்ல நீங்க அது நமக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக வரமுறை தாண்டி எதுவும் செய்ய வேண்டாம். பிடிச்சதை செய்யறதுக்கான சுதந்திரம் இருக்கான்னு தான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட், டு வி ஹேவ் அ ஃப்ரீடம்? உங்களுக்கான மகிழ்ச்சி சுதந்திரம் இருக்கிறதா? இல்ல. பிறந்ததுல இருந்து அப்பா அம்மாவுக்காக ஒரு வாழ்க்கை, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கை துணைக்காக ஒரு வாழ்க்கை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளுக்காக ஒரு வாழ்க்கை. எப்பதான் நாம நம்மளை கண்டுபிடிக்க போறோம், எப்பதான் நம்ம வாழ்க்கைய வாழ போறோம்னு கேட்டா, நாம யாருக்காகவோ வாழ்ந்த வாழ்க்கையை பிரதிபலித்துக் கொண்டுதான் இருக்கிறோங்கிறத இப்போ நாம எவிடன்ட் பண்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதுங்கிறத பிடிச்சதாகவே நீங்கள் செய்வது என்பது வெகு விரைவாக வளர வளர குறைந்து கொண்டு வருகிறதுன்னு நான் சொல்றேன். சொல்றது என்னன்னா, நடக்கவே இல்லைன்னு சொல்லல. நீங்க குழந்தை பருவத்திலிருந்து திருமணமாகி குழந்தை பிறந்து வயதாக வயதாக உங்களை பிடித்ததை நோக்கி நீங்கள் பயணிப்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா போக்கஸ் மாறுது. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு போக்கஸா இருந்தது, திருமணத்துக்கு அப்புறம் ஒன்னு போக்கஸா இருந்தது, அதுக்கப்புறம் வேற ஒண்ணு போக்கஸ். இப்ப போக்கஸ் மாறிக்கிட்டே இருக்குது. போக்கஸ் மாறும்போது மகிழ்ச்சி அதிகரிச்சா பரவாயில்லையே, சுதந்திரமாகவே இருந்தா பரவாயில்லையே. போக்கஸ் மாறுது, மகிழ்ச்சி குறையுது, சுதந்திரமும் குறையுது. ஹலோ, 4:30 ஆச்சுங்களா? இன்னொரு 15 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவார். 4:40 இருந்து 4:45 ஒரு விருந்தாளி வருவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்றாரு. அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, இப்பதான் நான் கொஞ்சம் முதல் முறையா நான் எனக்கான நேரமா நான் எந்திரிச்சிருக்கிறேன், கொஞ்சம் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஷார்ப்பா 4:45 வரும். ஒரு வாரத்துக்கு ரெகுலரா அவரை அனுப்பிச்சீங்கன்னா அப்புறம் அவர் வரமாட்டார். அந்த டைமுக்கு அவர் வரமாட்டார். கவனமா இருங்க. அப்படி கவனமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அப்பப்ப அப்படி கொஞ்சம் ஹார்ட், அப்படி ஒரு லைக்கு, அப்படி ஒரு தம்பு, இப்படி எல்லாம் போட்டு கொஞ்சம் ஆக்டிவா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டிவா இருப்பீங்க. அதோட ரொம்ப முக்கியமான ரகசியம் சொல்றேன். தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இதை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட பேசும்போது வகுப்புல இருக்கும்போது தூக்கம் வராது. அது என்ன ரகசியம்னா, கேமராவை ஆன் பண்ணி உட்கார்ந்தாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சுகமா இப்படி சாஞ்சு உட்காரலாம்னு உட்காருவீங்க. அப்புறம் கொஞ்சம் சௌரியமா இப்படி கொஞ்சம் தலைய சாய்ச்சு உட்கார்ந்து ஆஹாஹா கரெக்டா சொல்றீங்களே இப்படி தலையாட்டிட்டே இருப்பீங்க. அப்புறம் தலை தொங்கிடும். ஆனா என்ன சொல்றேன், கேமரா ஆன் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 பேர் பாக்குறாங்கங்கிற ஒரு கவனமா அது இருக்கும். அந்த கவனம் இருக்கும்போது நாம கொஞ்சம் தூங்காம இருக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தூங்காம இருக்கலாமேங்கிற எண்ணம் இருக்கும்போது நமக்கான தகவலை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இது எப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் எப்படின்னா,
எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை நமக்குள்ள ஒரு ஆழமான சிந்தனையை விதைக்கலாம். இந்த வகுப்பு பூரா அப்படி இருக்குன்னு நான் சொல்லல. இந்த கிளாஸ் பூரா அப்படி இருக்குன்னு சொல்லல. ஏதோ ஒரு ஸ்பார்க், யாரோ ஒருத்தர் கேட்கிற கேள்வி, இல்லைன்னா நான் ஜஸ்ட் எங்கோ ஒரு இடத்துல பேசுற ஏதோ ஒரு வார்த்தை டக்குன்னு ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இதுதான் இயற்கை. நீங்க எல்லா இடத்துலயும் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது இல்ல. ஆனா ஒரு ஸ்பார்க்கு ஆழமான ஒரு விஷயத்தையோ, ஆழமான சிந்தனையோ, ஆழமான புரிதலுக்கு காரணமாக இருக்கலாம். அதுலயும் இந்த அதிகாலை 4 to 5:30ங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம். எப்படி தெரியுங்களா? மத்த நேரத்துல எல்லாம் நீங்க ஒரு விஷயத்த 1 மடங்கு செஞ்சீங்கன்னா, மேபி 2 மடங்கு, 3 மடங்கு ரிசல்ட் வரலாம். இந்த அதிகாலை 4 மணில இருந்து 5:30க்குள்ள நீங்க செய்யற வேலை 1 மடங்குக்கு 100 மடங்கு ரிசல்ட் கொடுக்கிற ஒரு நேரம். ஏன் அப்படிங்கிறத நான் வகுப்பு போக 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 சொல்றேன். அப்போ இந்த மாதிரியான குழந்தை மனநிலையில இருந்து நாம வளரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன சொன்னேன்னா, சுதந்திரத்தை தொலைச்சிட்டேன்னு சொன்னேன். மகிழ்ச்சியையும் குறைச்சிட்டோம்னு சொன்னேன். மகிழ்ச்சியை இழந்துகிட்டு வர்றோம். சுதந்திரத்தையும் நாம வேற ஒருத்தர் கையில கொடுத்துட்டு வரோம். அப்ப இந்த 2 விஷயமும் நமக்குள்ளதான் இருக்குது. அதை நாம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த நிகழ்ச்சி கொடுக்கலாங்க. அப்போ உங்களுடைய சுதந்திரமும் உங்க கையில், உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்கள் கையில். அப்ப சுதந்திரமும் மகிழ்ச்சியும் நம்ம கையில இருக்குதுங்கிறத எவிடென்ட் பண்றதுக்கு என்ன அத்தாச்சு? இத ஒரு சயின்டிபிக்கலா எங்கேயாவது யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்க? என்னுடைய சுதந்திரத்தையும் என்னுடைய மகிழ்ச்சியையும் நான் உறுதிப்படுத்துவதற்கு என்னுடைய அன்றாட காரியங்கள் செயல்பாடுகளில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரு இம்பாக்ட் ஸ்டடி ஒண்ணு இருக்குங்க. இது நாம செய்த ஒரு இம்பாக்ட் ஸ்டடி தான். பட் இந்த இம்பாக்ட் ஸ்டடி ஜென்ரலா பப்ளிஷ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை ஒட்டியும் இருக்குது. இப்ப அந்த இம்பாக்ட் ஸ்டடியை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். லைஃப்ல ஜென்ரலா நாம செய்யற செயலினுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேர் ஆர் இப்போ நீங்க வந்து இதை வந்து 90:10 அப்படின்னு சொல்லலாம். வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், சரிங்களா? வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ லைஃப் இஸ் 10% ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் அண்ட் 90% வாட் யூ ரியாக்ட். நாம் என்ன ரியாக்ட் பண்றோமோ 90% நம்மளுடைய சுபாவம் என்னவாக இருக்கிறதோ அதுதான் நம்மளுடைய 10% வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் நினைச்ச மாதிரியான ஒரு காரியம் நடக்கல, நான் நினைச்ச மாதிரி என்னோட லைஃப்ல ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியல, நான் நினைச்ச விஷயத்த எனக்கு செயல்படுத்த முடியலன்னு சொன்னா அதற்கு 90% நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறதா உங்க லைஃப்ல நடக்கிற அட்லீஸ்ட் 10%. அப்போ என்னோட லைஃப்ல நடக்கிற 10% நான் மாத்தணும்னா நான் ரியாக்ட் பண்ற 90% நான் மாத்தணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என் லைஃப்ல நடக்கிற 10% நான் மாத்தணும்னா நான் ரியாக்ட் பண்ற 90% மாத்தணும் அப்படின்னு ஒரு இம்பாக்ட் ஸ்டடி சொல்லுது. அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது ஒரு ஈவென்ட் இருக்கு. ஒரு ஈவென்ட்னா ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கும் நீங்க ரெஸ்பாண்டுக்கும் இடையில ஒரு பாஸ். இது உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஏர்கிராஃப்ட் பார்த்திருப்பீங்க, ஏரோப்ளைன் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஹெலிகாப்டர் பார்த்திருப்பீங்க. ஏர்கிராஃப்ட்ல பயணம் பண்றவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இப்ப இந்த வண்டி என்ன பண்ணும்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் எடுப்பாங்க. நீங்க அந்த பேல இருந்து ரிவர்ஸ் எடுப்பாங்க. ரிவர்ஸ் எடுத்து முன்னோக்கி போய் ரன்வே வரைக்கும் போய் ரன்வேல ஒரு லேன் இருக்கும். அந்த லேன்ல போய் ஃபிளைட்டை நிறுத்திடுவாங்க. இப்ப இது நிறுத்தி தயாராகும். இவங்களுக்கு இதுல இருந்து கமாண்ட் வரணும் இல்லைங்களா? ஏர் டிராபிக் சென்டர்ல இருந்து ஏடிசில இருந்து இவங்களுக்கு கமாண்ட் வரணும். அடுத்தது இவங்க தானா அப்படிங்கிற அந்த கமாண்ட் வரணும். ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட பிக்ஸ் பண்ணிடுவாங்க இவங்க பயணம் பண்றதுக்கான பர்டிகுலர் ஆல்டிடியூட். இப்ப ஏடிசில இருந்து ஒரு கமாண்ட் வருது. ஏடிசி அப்படின்னா ஏர் டிராபிக் கண்ட்ரோல் சென்டர், சரிங்களா? அந்த ஒரு எல்லா ஏர்போர்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு உச்சி மாதிரி ஒரு டவர் மாதிரி போட்டு ஒரு கண்ணாடியில ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும். அதுதான் ஏடிசிங்க. எல்லா ஏர்போர்ட்லயும் இருக்கும். நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். இப்ப அந்த ஃபிளைட் வந்து அந்த லேன்ல நிற்கும். இங்க நின்று அந்த ஃபிளைட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த என்ஜின் வந்து நல்லா ஸ்பீட் ஆகும். நார்மலா இருக்கிறத விட நல்லா ஸ்பீட் ஆகி
இப்போ ஃப்ளைட் என்ன பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேகம் ஜாஸ்தியாகி போய் 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 ஒரு பக்கம் இப்படி டேக் ஆஃப் ஆகி அப்படி போயிடும். இது ஃப்ளைட்டு போறது. ஹெலிகாப்டர் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்துருக்கீங்களா? ஹெலிகாப்டர் இப்படியே நிற்கும். இப்படியே நின்று ஸ்டார்ட் ஆகி அந்த விங்ஸ் ஸ்டார்ட் ஆகி நல்லா ஸ்பீட் ஆகி இந்த ஹெலிகாப்டர் இப்படியே மேலே போகும். இப்படி மேலே போய் இப்படி போகும். சரிங்களா? இது வந்து டேக் ஆஃப். லேண்டிங் பார்த்துருக்கீங்களா? லேண்டிங் வந்து ஃப்ளைட் வந்து இப்படி லேண்ட் ஆகும். லேண்ட் ஆகும்போது நீங்க அந்த விங்ஸ்ல பார்க்கலாம். டேக் ஆஃப் ஆகும்போது விங்ஸ் ஓப்பன் ஆகும், லேண்ட் ஆகும்போது விங்ஸ் ஓப்பன் ஆகும். அதே போல ஹெலிகாப்டர்லயும் விங்ஸ்ல ஒரு ஒரு சில ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். இது வந்து ஹெலிகாப்டர் அதே மாதிரி லேண்ட் பண்ணுவாங்க. இதுல ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கும் ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஹெலிகாப்டர் வந்து நீங்க லேண்ட் ஆகிற இடத்த டார்கெட் பண்ணியாச்சுன்னா, அது லேண்ட் ஆகும் பொழுது இக்னிஷனு, என்ஜினு எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 7 செகண்ட்ல இப்ப இந்த வண்டி இங்க இறங்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த இக்னிஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இங்கிருந்து மேல இருந்து கீழே இறங்குறது ஒரு 7 செகண்ட். இந்த 7 செகண்ட்ல அந்த என்ஜின், அதாவது அவங்க அந்த காத்தோட பயணம் பண்ணி, ஏர் எப்படி இருக்குதுங்கிறதோட பயணம் பண்ணி அந்த இடத்துல அந்த பைலட் வந்து அந்த ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணணும். இதுதான் சேலஞ்ச் ஆக்சுவலா. ஹெலிகாப்டர்ல பைலட்டோடைய சேலஞ்ச் வந்து அந்த லாஸ்ட் 7 செகண்ட் தான். மற்றது எதுவும் சேலஞ்ச் கிடையாது. இதுதான் பயங்கரமான சேலஞ்ச். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 7 செகண்ட் அவரு கண்ட்ரோல்ல இருக்காது. ஆனா கண்ட்ரோலா செயல்பட வேண்டியது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போல ஃபிளைட்லயும் சில ஆல்டிடியூட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. டர்புலன்ஸ்னு ஒண்ணு வரும். நீங்க பொதுவா குறிப்பா கடல் மேல பயணிக்கும் பொழுது ஒரு டர்புலன்ஸ்னு வரும். காத்து திடீர்னு அதிகமா வரும் பொழுது அந்த டர்புலன்ஸ் வந்து அவங்க கையில இல்லை. அந்த டர்புலன்ஸை ஹேண்டில் பண்ண இந்த 2 சினாரியோவும் ஹியூமன் பீயினுடைய லைஃப்லயும் நடக்குது, மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. நீங்க என்னதான் ப்ரோக்ராம் பண்ணி உங்க வாழ்க்கைய விழிப்போட இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், சரியா இருக்கணும்னு நீங்க வாழ்ந்தாலும் ஒரு சர்டன் டைம் உங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம் அங்க வரும். அந்த விஷயத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் மேஜரா நீங்க ரியாக்ட் மோட்ல இருக்கிறதுக்கு காரணம். அப்போ நீங்க ரெஸ்பாண்ட் மோடுக்கு மாறணும்னா முதல்ல ரியாக்ட்னா என்ன, ரெஸ்பாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரியாக்ட்ங்கிறது ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்கு நடக்கும் பொழுது எந்த வித யோசிக்காம சடனா உடனே ரியாக்ட் பண்றீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ரியாக்ட். ரெஸ்பாண்டுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு இப்ப என்ன நடக்குது, நான் என்ன பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு ஒரு பாஸ் கொடுத்து அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்றது, அதுக்கு பேரு ரெஸ்பாண்ட். அதை எப்படி சொல்லலாம்னா, எந்த வித அதாவது ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், அதாவது உங்களுடைய மைண்ட்ல, உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டோட உடனே நீங்க ரியாக்ட் பண்றீங்க, உடனே நீங்க அதுக்கான விளைவுகளை ஏற்படுத்துறீங்கன்னா அது ரியாக்ஷன். எந்த வித ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம ரிலாக்ஸ்டா ஒரு பாஸ் எடுத்து அதை நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ் மோட். இப்ப இந்த ஹெலிகாப்டரும் இந்த ஃபிளைட்டும் எப்படி ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு சம்பவம் நடக்குதோ, அதே போல மனிதருடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் நடக்குது. அது உங்களையே அறியாம நீங்க என்னதான் ரெஸ்பாண்ட் மோட்ல இருந்தா கூட அதை உங்களை ரியாக்ட் மோடுக்கு கொண்டு வந்துருது. அதுதான் 90% நீங்க ரியாக்ட் பண்ற மோடு தான் உங்களுடைய 10% வாழ்க்கை. அப்ப இதை அப்படியே கொண்டு போய் ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அவருக்கு பண பிரச்சனை இருக்குது, உறவு பிரச்சனை இருக்குது, தொழில் பிரச்சனை இருக்குது, ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, சமூக பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த 5 வகையான பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னங்க? உங்களுடைய 90% ரியாக்ட் மோடு தான் 10%. அப்ப 10% பிரச்சனை எதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய ரியாக்ட் மோட். அப்ப பிரச்சனையை சரி பண்ணணும்னா உங்களுடைய ரியாக்ட் மோட ரெஸ்பாண்ட் மோடா மாத்தணும். நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அதை நீங்க ரெஸ்பாண்ட் மோடா மாத்தணும். அப்ப ரியாக்ஷன் மோட்ல இருந்து ரெஸ்பாண்ட் மோடுக்கு எப்படி மாறுறது? நான் ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு உண்டான கவனத்தை, விழிப்புணர்வை எப்படி வளர்த்துக்கிறது? நான் ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு உண்டான பயிற்சியை நான் எப்படி சுயமா தெரிந்து கொள்றது? இதுதாங்க இந்த 21 நாள் அற்புதங்கள் நிகழ்வு. அவ்வளவுதான், சிம்பிள்.
அப்ப நான் பணம் சம்பாதிக்கிறதுல ரியாக்ட் மோட்ல இல்லாம ரெஸ்பாண்ட் மோட்ல எப்படி மாறுறது? உறவுகளை கையாளுறதுல, உறவுகளோடு சுமூகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுல ரியாக்ட் மோட்ல இல்லாம ரெஸ்பாண்ட் மோட்ல எப்படி இருக்கிறது? எனக்கு ஏற்படக்கூடிய தொழில்ல வரக்கூடிய சிக்கல்கள்ல, தொழில்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தேவையான விஷயத்த ரியாக்ட் மோட்ல இல்லாம ரெஸ்பாண்ட் மோட்ல எப்படி இருக்கிறது? ஆரோக்கியத்துல எனக்கு மேலும் மேலும் சிக்கல் வராம, மேலும் மேலும் எனக்கு உடம்புல பிரச்சனை வராம ரியாக்ட் மோட்ல இல்லாம ரெஸ்பாண்ட் மோட்ல இருக்கிறது எப்படி? சமூகத்துல எனக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களோ, அவமானங்களோ, கேவலங்களோ நான் ரியாக்ட் மோட்ல இல்லாம ரெஸ்பாண்ட் மோட்ல இருக்கிறது எப்படி? இப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக, ஆழமாக நீங்கள் விழிப்புணர்வை விசாலப்படுத்துவதற்கு உதவக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த 21 நாள் அற்புதங்கள். இட்ஸ் a simple outcome of transforming yourself from react mode to respond. அப்ப நான் இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்? உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுறேன். உணர்ச்சி வசப்பட்டு எதையோ ஒண்ண பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணியிருக்காம இருந்திருக்கலாம்ல? நான் இப்படி செய்யாம இருந்திருக்கலாம்ல? அப்படின்னு நானே என்னை பத்தி யோசிக்கிறேன். அப்போ this program is a complete transformation from react mode to respond. நான் ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் மோடுக்கு எப்படி மாறுது? ஏன் நான் ரியாக்ட் பண்றேன்? விழிப்புணர்வோட இல்லை. இல்லைன்னா அந்த விஷயத்த ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு போதுமான தகவல் என்கிட்ட இல்லை. இல்லைன்னா அந்த விஷயத்த கையாள்வதற்குண்டான பக்குவம் என்கிட்ட இல்லை. இல்லைன்னா அந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம பயம் என்கிட்ட நிறைய இருக்குது. இல்லைன்னா அந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியாத ஏக்கம் என்கிட்ட நிறைய இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் தாண்டி நிறைய குழப்பம் இருக்குது. எனக்கு தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியல. குழப்பம் இருக்குது. அதிகமா யோசிக்கிறேன். பயமா இருக்குது. எதிர்காலத்தை நினைச்சு பயமா இருக்குது. கடந்த காலத்தை நினைச்சு அந்த இதுல இருந்து என்னால வெளியவே வர முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க ரியாக்ட் மோட்ல இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அப்ப ரியாக்ட் மோட்ல இருந்து ரெஸ்பாண்ட் மோடுக்கு மாறுவதற்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் தேவை. அப்ப டிரான்ஸ்பர்மேஷன்னா என்ன? மாற்றம். மாற்றம் தேவை. என்ன மாற்றம் தேவை? சிந்தனையில் மாற்றம் தேவை. செயல்பாடுகளில் மாற்றம் தேவை. தொடர்ந்து செயல்படுவதில் மாற்றம் தேவை. அப்ப நான் சிந்திக்கிறது என்ன சிந்திக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கிறேங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை தொடர்ச்சியா செய்யணும். அப்போ உங்க லைஃப்ல ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டுக்கு விளைவு, ஒரு ஈவெண்ட்ங்கிறது நிகழ்வு, சம்பவம். அந்த நிகழ்வுக்கு ஒரு விளைவு நடக்குது. அந்த நிகழ்வுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா விளைவு பெட்டரா இருக்கு. அந்த நிகழ்வுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அந்த ரியாக்ட் பண்றதுக்கான விளைவையும் நீங்க தான் எதிர்கொள்ளணும். கரெக்ட் தானே? அப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 21 நாட்களும் நீங்க என்னெல்லாம் கத்துக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பிரீஃபை உங்களுக்கு இப்போ காட்டுறேங்க. ஏன்னா இன்னைக்கு அறிமுக நிகழ்வாக இருக்கிறதுனால, முதல் நாள் அறிமுக நிகழ்வு இலவசமா இருக்கிறதுனால மேபி நீங்க இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பேர் வந்திருக்கலாம். அவர்களுடைய நலனுக்காகவும், ஆல்ரெடி இந்த நிகழ்ச்சிக்கு பதிவு செய்து வந்திருக்கவங்களுடைய ரெஃபரன்ஸுக்காகவும் இந்த 21 நாள் நம்ம என்ன பண்ண போறோங்கிற ஒரு டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இப்போ 21 டேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 21 நாள் அற்புதங்கள் அப்படிங்கிற இந்த நிகழ்வு இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் ஜேர்னின்னு சொல்லாங்க. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயணம். உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணம். அது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கும், உங்களுடைய குரோத்தை உறுதிப்படுத்துறதுக்கும், உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல மேம்படுத்துறதுக்கு. இந்த 3 விஷயம் மையம். அதாவது உங்களுக்கு கிளாரிட்டி, கைடன்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். உங்களுக்கான தெளிவு, உங்களுக்கான வழிகாட்டுதல், உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இது 3ஐயும் மேம்படுத்துவதற்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி தான் இந்த 21 நாள் அற்புதங்கள் வகுப்பு. அது மட்டும் இல்ல, நமக்கு இது வரைக்கும் நாம எந்த இடத்துல நாம நிக்கிறோம், நாம இப்ப என்னவா இருக்கிறோங்கிறத நமக்கே தெரியாம இருக்கலாம். லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்கலாம். அல்லது மேபி நான் என்னுடைய பழைய பழக்கங்கள்ல, என்னுடைய ஜெனடிக் மெமரியில அல்லது என்னுடைய பிலீஃப் பேட்டர்ன்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். அங்கிருந்து நான் வெளியே வர்றதுக்கு இந்த பயணம் உதவலாம். சரியான முடிவுகளை எடுப்பதற்குண்டான நுட்ப முறைகள் எனக்கு தெரியாம இருக்கலாம். அதுவும் இந்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம
இப்ப லைஃபை அற்புதமாக வாழ்வதற்குண்டான புரிதல் நமக்குள்ளதான் இருக்குதுங்கிற ஒரு தீவிரமான ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இப்போ இந்த 21 நாள் அற்புதங்கள்ங்கிறது ஒட்டுமொத்தமா உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னா, சுய விழிப்புணர்வை உறுதிப்படுத்துங்க. செல்ஃப் அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். இது வரைக்கும் நீங்க என்ன செல்ஃப் அவேர்னஸ்ல இருக்கிறீங்களோ அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னா, உங்களுக்கான தேவையான புது பழக்கங்கள் என்ன, டிஸ்கவர் யுவர் ஹேபிட்ஸ். உங்களுக்கு இப்ப நீங்க இருக்கிற என்ன பழக்கத்துல இருக்கிறீங்க, இப்ப இன்னும் ஒரு புதிதாக என்ன பழக்கத்தை நீங்க கொண்டு வரணுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய உணர்வுகள், சூழ்நிலைகளை நீங்க எப்படி கையாளலாங்கிறதுல ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கிடைக்கும். ரெண்டாவது, இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அகத்தாய்வை செய்து, அகத்தாய்வுனா இன்னர் என்கொயரி, செல்ஃப் என்கொயரி, அந்த இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும். அது உங்களுடைய ஏதோ ஒண்ணு உங்களை லிமிட் பண்ணிட்டு இருக்கலாம். பயமோ ஏக்கமோ உங்களை லிமிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதை உங்க மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணும் இந்த பயணத்தின் மூலமாக. மூணாவது, மணி மாஸ்டரி. பணத்தை கையாளுகின்ற உணர்வுகள், பணத்தை கையாளுகின்ற நெறிமுறைகளை பத்தி டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்கும். அது மூலியமா நீங்க ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் நீங்க எடுத்துக்க முடியும். நாலாவது, ரிலேஷன்ஷிப்ல growth இருக்கு. யூ கேன் பில்ட் அ ஸ்ட்ராங்கர் அண்ட் ஹெல்த்தியர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ரிலேஷன் வித் யுவர் ஃபெலோ. சரிங்களா? அதே மாதிரி ப்ரொஃபஷனல் எக்ஸலன்ஸ். உங்களுடைய தொழில் சார்ந்த சிந்தனையில நீங்க ஏன் உங்களுக்கு உங்களுடைய கன்சிஸ்டன்சியோ உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியோ லேக் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு பெட்டர் லீடர்ஷிப்பை நீங்க கண்டினியூ பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அடுத்தது, ஹெல்த்தி ஹேபிட்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கலாம், உங்களுடைய ரெகுலர் ஹேபிட்ஸா இருக்கலாம், அதுல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். சோஷியல் கான்ட்ரிபியூஷன், இந்த சமூகத்துக்கு நாம செய்யக்கூடிய சோஷியல் கான்ட்ரிபியூஷன்ல நீங்க எப்படி ஒரு ஒரு இந்த சமூகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றது மூலியமாக நீங்க ஒரு சோஷியலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனா மாறுவதற்கான பாசிபிலிட்டி என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும், நம்மளுடைய ஒவ்வொரு எதிர்காலத்துக்கான திட்டத்துக்கான ஒரு ரோட் மேப் உங்களுக்கு கிடைக்கலாம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கிளியர் ரோட் மேப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த ஜேர்னி, இந்த 21 நாள் பயணத்துல இந்த எண்ட் ஆஃப் த ஜேர்னில யூ வில் ஹேவ் அ கிளியர் ரோட் மேப் ஃபார் அ பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ப்ராக்டிக்கல் டூல்ஸ் டு மேனேஜ் மணி. பணத்தையும் உறவுகளையும் உங்களுடைய தொழிலையும் கையாளுவதற்கான ப்ராக்டிக்கல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இந்த ப்ரோக்ராம் மூலியமா உங்களுக்கு கிடைக்கலாம். அண்ட் எம்பவர்டு ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள் என்னங்கிறத நான் மாத்திக்கணுங்கிறது இந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம். அதெல்லாம் தாண்டி என்னோட லைஃபினுடைய பர்பஸ் என்ன, என்னோட லைஃப்ல நோக்கம் என்ன, அதை நான் வளர்வதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகலாம். கான்ஃபிடன்ஸ் எப்ப பில்ட் ஆகும்? கிளாரிட்டி கிடைக்கிறது மூலியமா பில்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த கிளாரிட்டி மூலியமா இந்த 21 டேஸ்ல என்ன பயணம் எப்படி இருக்க போகுது, இந்த 21 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை மொத்தம் ஒரு 4 ஃபேஸா நாங்க பிரிச்சு, 5 மொத்தம் 7 ஃபேஸா அதை பிரிச்சிருக்கோம். இந்த 7 ஃபேஸ்ல முதல் ஃபேஸ் டே 1ல இருந்து டே 4 வரைக்கும். முதல் ஃபேஸ் தீட்சைக்கு முன்னாடின்னு சொல்லுவோம். அது முதல் டே 1ல இருந்து டே 4 வரைக்கும். இந்த ப்ரோக்ராமோட இன்ட்ரோடக்ஷன், பில்டிங் செல்ஃப் அவேர்னஸ், கரண்டா நீங்க என்ன ஹேபிட்ல இருக்கிறீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, உங்க பிலீஃப் சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உங்களை தயார்படுத்துறது ஃபேஸ் 1. யூ வில் பி ப்ரிப்பேர்ட். நீங்க தயாராவீங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தயாராகிறது ஃபவுண்டேஷன் அண்ட் அவேர்னஸ் சொல்லக்கூடிய முதல் 4 நாட்கள். 5வது நாள் ஒரு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று கொடுக்க போறோம். அதை நீங்க தெரப்பின்னு சொல்லுவோம், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரப்பி. அதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். டெவலப்பிங் பவர்ஃபுல் தாட்ஸ் பேட்டர்ன். உங்க தாட்டுக்கான பேட்டர்ன் எப்படி மாத்துறது, அதற்கான டூல்ஸை நீங்க எப்படி அப்ளை பண்றது, உங்களுடைய மைண்ட் செட் ஃபிக்ஸ்டுல இருந்து growthல இருந்து அடுத்த லெவல் ஆஃப் மைண்ட் செட்டுக்கு நீங்க எப்படி ஷிஃப்ட் ஆகுறது, உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்ல இருந்து நீங்க எப்படி வெளியே வர்றதுங்கிறதா ஃபேஸ் 2. ஃபேஸ் 3 டே 6ல இருந்து டே 8 வரைக்கும் மணி மாஸ்டரி. பணத்தை பத்தி ஒரு 3 நாள், டே 6ல இருந்து டே 8 வரைக்கும் டூல்ஸ் ஃபார் மணி மேனேஜ்மெண்ட்,
டெக்னிக்ஸ் ஃபார் ஃபைனான்சியல் growth அண்ட் கிரியேட்டிங் சஸ்டைனபிள் வெல்த் ஹேபிட்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஃபேஸ் 4 வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை எப்படி என்ரிச் பண்றது, டே 9ல இருந்து டே 11 வரைக்கும் ஸ்ட்ராங்கர் பில்டிங் ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன்ஸ் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பிட்வீன் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் ரிலேஷன்ஷிப். இது மூணையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஃபேஸ் 5 வந்து டே 12ல இருந்து டே 14 வரைக்கும் உங்களுடைய கரியர்ல கிளாரிட்டி அண்ட் கோல் செட்டிங், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி பில்ட் பண்ணிக்கிறது இன் யுவர் ப்ரொஃபஷனல், உங்களுடைய கரியர்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவீங்க. டே 15 to 17 ஹெல்த் அண்ட் ஹேபிட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்வீங்க. டூல்ஸ் ஃபார் யுவர் பிசிக்கல் வெல்பீயிங் அண்ட் மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த் ப்ராக்டிசஸ் அண்ட் ஹேபிட் மாடிஃபிகேஷன் ஃபார் அ பேலன்ஸ்ட் லைஃப் ஸ்டைல். ஃபேஸ் 7 இன்டகிரேஷன் அண்ட் வேலிடேஷன் சொல்றோம். 18ல இருந்து 19 வரைக்கும் ப்ரீ கிளைமேக்ஸா இருக்கும். 20 and 21 வந்து கிளைமேக்ஸா இருக்கும். இதுதாங்க 21 டேஸோடைய அப்ஜெக்டிவ். ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரியான லேர்னிங்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ரோட் மேப், ஒரு கிறிஸ்டல் கிளியரா கொடுத்துருக்கோம். அந்த டாக்குமெண்ட்டையும் நாங்க நீங்க என்ஷூர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுல ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த மாதம் முதல் உங்களுக்கு இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு மென்டார்னு ஒரு மென்டார் இருப்பாங்க. ஸோ ஒரு 10 people to 30 people வரைக்கும் ஒரு மென்டார் அப்படின்னு இருப்பாங்க. உங்களுக்கான பர்சனல் ஃபாலோஅப்ஸ் இருக்கும். டெய்லி கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும், டெய்லி கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னு சொன்னா அந்த மென்டாரை நீங்க அணுகலாம். அந்த மென்டார் யாருன்னா லைஃப் கோச்சா ப்ராக்டிஸ் பண்றவங்க, நம்ம ஜிஎஸ்டியில் சர்டிஃபைடு லைஃப் கோச்சா ப்ராக்டிஸ் பண்றவங்க, தே வில் பி அ மென்டார். ஸோ அன்னன்னைக்கே உங்களுக்கான கிளாரிட்டி கொடுப்பாங்க. அந்த இப்ப நீங்க இங்க லேர்ன் பண்ற ஒரு 1 hour லேர்ன் பண்றத ஒரு 1/2 hour வந்து Q&A-வா இருக்கும். 4 to 5 வந்து லேர்னிங்கா இருக்கும். 5 to 5:30 வந்து Q&A, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நீங்க எந்த கேள்வி வேணா கேட்கலாம், கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி உங்க மென்டார் கிட்ட நீங்க எவ்ரிடே நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இப்ப இன்னைக்கு ஒரு கான்செப்டை நீங்க கத்துக்கிறீங்கன்னா அந்த கான்செப்டை உங்க பர்சனல் லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது, ஹவு டு அப்ளை தட், அதை அப்ளை பண்ணும்போது எனக்கு வரக்கூடிய டவுட்ஸ் என்ன, அதை நான் ரிசல்ட்டா மாத்துறத நான் என்ன பண்றது அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நீங்க மென்டார் கூட கனெக்டடா இருந்து உங்க மென்டார் கிட்ட நீங்க கிளாரிட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் முழுவதும் அந்த மென்டார்ஸ் உங்க கூட இருப்பாங்க. உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் பர்சனலா கிளாரிஃபை பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டிங்க பர்சனலா ஒண்ணுதான் சொல்றேன், எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து நாம இன்வால்மெண்டோட இருக்கும் பொழுதுதான் நமக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் முழுமையாக கிடைக்கும். அப்ப அந்த 21 நாளும் கொஞ்சம் ஆப்சண்ட் ஆகாம கேமராவை கண்டினியூஸா கிளாஸ்ல ஆன் பண்ணி வச்சு நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதற்கான இம்பேக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஆப்சண்ட் ஆகாம இருந்தா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும். கேமரா ஆன் பண்ணி வச்சு உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய புரிதல் பெட்டராக. இதுதான் எங்களுடைய ரெக்வஸ்ட்டுங்க. ஸோ இந்த வகுப்புல இதுவரை பலனடைந்த நிறைய பேரோட டெஸ்டிமோனியல்ஸ் ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா நாம ஒண்ணு நினைச்சு பேசுவோம், பட் அது அவங்க அதை எக்ஸிபிட் பண்ணி அவங்களுக்கான ரிசல்ட்டா கொடுக்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த வகுப்பினுடைய அப்ஜெக்டிவ் வந்து ஹியூமன் பீயினுடைய வெல்பீயிங், குழப்பமில்லாத சிந்தனை முறைகளை மனிதர்களுக்கு இடம் விதைக்க வேண்டும். ஒரு கன்ஃபியூஸ்டு லைஃப் ஸ்டைல்ல இருந்து கிளாரிட்டி லைஃப் ஸ்டைலுக்கு பீப்புளை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியை தொடர்ந்து விதைக்கணுங்கிறது ஞான சஞ்சீவன குருகுலத்தினுடைய மிஷன். அந்த மிஷன்ல இந்த மாதம் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே அந்த 4:45 விருந்தாளிய கவனிக்காம விட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அவர் அப்படியே போயிடுவார், அதனால ரொம்ப சந்தோஷம். அதை தொடர்ந்து பண்ணுங்க. இப்போ இதுல முறையா பதிவு பண்றதுக்கு 21 டேஸுக்கு நீங்க பதிவு பண்றதுக்கு ₹999 999 நீங்க ஃபீஸ் பே பண்ணலாம். அதற்கான லிங்க் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ரெக்கார்டிங்ஸ் ₹3000 நீங்க பே பண்ணணும். என்டையர் 21 டேஸோட ரெக்கார்டிங்ஸை நீங்க லைஃப் டைம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாசத்துக்கு இல்லை, லைஃப் டைம் ஆக்சஸ் அந்த ரெக்கார்டிங்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சார் லைவ் கிளாஸுக்கு 999 தான்,
ரெக்கார்டிங்க்கு 3000 rupees அப்படின்னு சொன்னா அப்படியாவது நீங்க லைவ் வருவீங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஆதங்கம் தான், வேற ஒண்ணு இல்லை. ஏன்னா லைவ் வந்தா கம்மி, 4 மணிக்கு வந்துட்டா கம்மி, ரைட்? ஸோ ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் இந்த மாதம் துவக்கத்துல சந்திச்சு இந்த 21 நாள் அற்புதங்கள் பயணத்துல உங்களுடைய மாற்றங்கள் விதைப்பதற்கு நீங்க பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு ரொம்ப நன்றி. யாராவது உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு இழுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா, ஏன்னா நீங்க அழைத்து வரப்பட்டீர்களா அல்லது இழுத்து வரப்பட்டீர்களான்னு தெரியாது. அழைத்து வந்திருந்தா யாராவது சொல்லி வந்திருப்பீங்க, இல்லைன்னா நீங்களா வாலண்டியரா வந்திருப்பீங்க. இழுத்து வந்திருந்தா உங்க நண்பரோ உறவினரோ தொல்லை தாங்காம, ஐயோ இவன் நிம்சியே தாங்கலையே, வா வான்னு இழுத்துக்கிட்டே இருக்கானேன்னு கூட சில பேர் வந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு உங்கள் மீது இருக்கிற அக்கறை தான் காரணம்னு சொல்லுவாங்க. அது இந்த நிகழ்ச்சி முடியும் போது உங்களுக்கு புரியும். ஏன் அவர் உங்களை இந்த வகுப்புக்கு வர சொன்னாங்க, ஏன் அந்த வகுப்பு நீங்க அட்டன் பண்ணா நல்லதுன்னு சொன்னாங்கிறது, உங்கள் மீது அவர்கள் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஸோ இப்போ Q&Aங்க, ஒரு 1/2 வந்து நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதில் என்ன முடியுமோ அதை நாங்க கொடுக்கணும். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் தவிர்த்துருங்க. சார் நீங்க வெறும் தாசா இல்ல நாடு லபக்கு தாசாங்கிற கேள்வியை மட்டும் தவிர்த்துருங்க. ஆனா அந்த கேள்விக்கும் பதில் உண்டு. அந்த கேள்விக்கு பதில் உண்டு. அது இப்ப வேண்டாம், அது நான் நிகழ்ச்சி போக போக சொல்றேன். மத்த எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். கேள்விகளுக்கு முடிந்தவரை தெரிந்தவரை என்ன என்னால பதில் அளிக்க முடியும். ஸோ ரொம்ப சந்தோஷம். பேசுறவங்க உங்களுடைய பெயரை சொல்லி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கிற அறிமுகப்படுத்திட்டு பேசலாம். யாராவது ஏற்கனவே நிகழ்ச்சியில கலந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எனி earlier old participants is there, உங்களுடைய அனுபவத்தையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். புதிதாக வந்திருப்பவர்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். மேபி உங்க வீட்டுல சொல்லலாம், இன்னைக்கு காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு லைட்டை போட்டு என்ன புதுசா இருக்குது, பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு அப்படின்னு சில ஸ்டேட்மெண்ட்லாம் வரலாம். எல்லாம் கடந்து வரணும். எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன், இவன் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு, இதெல்லாம் கடந்து வரணும். ரைட். வணக்கம் குருஜி. வணக்கம் ராமு, பேசுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். இது என்னுடைய 4வது 21 நாள் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அது ஸ்டார்டிங்ல இருந்தப்போ நான் வந்து சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணல என் மைண்ட். இப்போ அந்த 4வது கிளாஸ் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு நிறைய விஷயம் எனக்குல. இப்போ டைமிங் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த 4வது கிளாஸ்ல தான் நான் கரெக்டா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் 4 o'clock அட்டன் பண்ணிருக்கேன். 3 டைம் அட்டன் பண்ணேன். 3 டைம் வந்து 4 o'clock எந்திரிக்க முடியல, எனக்கு சூழ்நிலை சரியா அமையல. இந்த 4வது டைம் எனக்கு அமைஞ்சிருக்கு. எனக்கு நான் அதை வந்து ஃபீல் பண்றேன். ஸோ ரொம்ப நன்றி குருஜி, இந்த விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி ராமு. தேங்க்யூ ராமு, தேங்க்யூ. எஸ், ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாங்க, பகிர்தல் இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். குருஜி காலை வணக்கம். குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். குருஜி, ரெஸ்பான்ஸ்க்கு ரியாக்ட்க்கு இன்னொரு டைம் கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியும்? ஓகே, அதாவதுங்க, இப்போ நீங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்காரம்மா ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. சொல்லும் போது உங்களுக்கு எதுவும் தோணுங்க, டக்குன்னு ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு கோபத்தையோ எதையோ ஒண்ணு தூண்டி விட்டு ஒரு வார்த்தையை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. அதுக்கு பேரு ரியாக்ட். இப்ப அதே வீட்டுக்காரம்மா ஒண்ணு சொல்றாங்க, நீங்க அதை கவனிக்கிறீங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க, நாம ஏன் அப்படி சொல்லணும், ஏன் அதை சொல்லணும், கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்றீங்க. அதுக்கு பேரு ரெஸ்பான்ஸ் மூட். இப்ப புரிஞ்சுதுங்களா? நல்லா புரிஞ்சுது.
நன்றி குருஜி. இப்போ புதுசா வந்தவங்களுக்கு என்னோட சின்ன அனுபவத்தை சொல்லிக்கிற ஆசைப்படுறேன் குருஜி. சொல்லுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இது நான் 5வது நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன் குருஜி. 5வது டைம் அட்டன் பண்றேன். பட் இந்த 4 முறையுமே எனக்கு இந்த டேக்கு என்ன தேவைப்படுதோ கரெக்டா அந்த கண்டென்ட் நீங்க கொடுக்குறீங்க. பட் அது எனக்கு ஆப்டான மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே அது வந்து எனக்கு ஒரு பெரிய காட் பிளஸ்ஸிங்கா தான் நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு என்னோட லைஃப் நேத்து என்ன நடந்தது, அதை நான் எப்படி ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு கிளாஸ்ல அதை வந்து எனக்கு கிளாரிஃபை பண்ற மாதிரி அந்த கிளாஸ் எனக்கு அமையுது. பட் அது எனக்கானதாவே நான் எடுத்துக்கிறேன். உண்மையிலேயே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு நாளுமே அந்த 4 கிளாஸும் பாத்தீங்கன்னா ஒரே கண்டென்ட்டா இல்லாம அந்த 4 கிளாஸுமே ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிற மாதிரி இருக்குது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு குருஜி. யூஸ்ஃபுல்லா இருக்குது. புதுசா வந்தவங்களுக்கு என்னோட இது வந்து உண்மையிலேயே நீங்க மனதார நீங்க அட்டன் பண்ணா உங்களுக்கான பிறப்பின் நோக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது என்னோட முழு நம்பிக்கையா இருக்கு குருஜி. ரொம்ப நன்றி குருஜி. தேங்க்யூ. நன்றி நன்றி வினோத். நன்றி. வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம் சிஸ்டர். குருஜி, நம்ம கிளாஸ் பத்தி ஒரு சின்ன கவிதை. சொல்லுங்க. அன்பில் அன்னையாய், பாதுகாப்பு தரும் தந்தையாய், ஞானத்தை தருவதில் ஆசானாய், உள்ளத்தில் உடன்பிறப்பாய், துன்பத்தை போக்கும் தோழனாய், நேர்மறை எண்ணத்தை விதைக்க நேரத்தை செலவிடும் நெறியாளராய், சிக்கித் தவிக்கும் நேரத்தில் சிறந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டியாய் வாழ்ந்து கொண்டு நம் அனைவருக்கும் வாழ்த்த, மன்னிக்க, பொறுத்து கொள்ள, விழித்து கொள்ள, நம்முள் நாம் மகிழ்ச்சியில் திகைக்க சொல்லித்தந்து சொல்லை செயலாக்கி விளைவை ருசிக்க வைத்து நம்முள் நாம் பயணம் செய்ய கற்றுத்தரும் கல்வியாளருக்கு நன்றி. நன்றி நன்றி சிஸ்டர். நன்றி. நிறைய பொறுப்பு இருக்கிறதாக உணர்கிறோம். நன்றி நன்றி. இறையருள் குரு அருள். தேங்க்யூ ஜி. அடுத்து ஜி, இன்னைக்கு வந்து குருஷேத் ஃப்ரெண்டு ஜெய் ஹரிஸ், அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இருக்கு ஜி. உங்களோட வாழ்த்து. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இயற்கை, எல்லா வல்ல பிரபஞ்சம் எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் பெற்ற பிரார்த்தனைங்க. வாழ்க வளமுடனும் வாழ்க விழிப்புடனும் நம்மளுடைய வாழ்த்துக்களை மனதார பகிர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜி. நாளைக்கு குருஷேத்துக்கு பிறந்த நாள் ஜி. சிறப்புங்க. அவருக்கும் எல்லா வல்ல இயற்கை, எல்லா வல்ல பிரபஞ்சம் எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும். 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழட்டும். இனிய அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஜி. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் குருஷேத்துக்கு. தேங்க்யூண்ணா. குருஷேத்துக்கு இனி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூண்ணா. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ சிஸ்டர். நன்றிங்க. எதுவும் கேள்வி இருக்குங்களா? புதிதாக வந்தவர்கள் ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த வகுப்பு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இன்னும் நான் வந்து டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லணும். 21 நாள் நீங்க கடைபிடிக்க வேண்டியது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்லணும். அதை உங்களுடைய பகிர்தலுக்கு அப்புறம் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். யாராவது கேள்வியோ பகிர்தலோ ஏதாவது இருந்தா நீங்க பேசலாம். வினோத்குமார், பி வினோத்குமார் பேசலாம். வணக்கம் குருஜி. நான் 3 மாசமா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ என்னுடைய அனுபவத்தை தான் பகிர போறேன். புதிதாக வந்தவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். குருஜி சொன்ன மாதிரி நம்ம இன்னும் காலையில எழுந்து உட்காந்துட்டு இருக்கோம், என்னடா பண்ண போறோம் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப ஒரு யோசனை அதிகமா இருக்க வேண்டாம். நீங்க தைரியமா இந்த 21 நாள் மட்டும் எப்படியாவது குருஜி சொன்ன மாதிரி கேமராவை ஆன் பண்ணி உட்காந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் நம்மளது இல்லை அப்படின்ட்டு விட்டுடுங்க. ஏன்னா காலையில 1.5 மணி நேரம் எப்படியா நம்ம தூங்கி தான் இருக்க போறோம், வேற ஒன்றும் பெருசா பண்ணியிருக்க போறது இல்லை. அந்த 1.5 மணி நேரம் நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 21 நாளும் நீங்க இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணுங்க. அதுவும் இந்த கிளாஸுக்கு நீங்க பே பண்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 21 நாளைக்கு ஒரு நாளைக்கு 48 ரூபா தான் நீங்க பே பண்ண போறீங்க.
நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்க்கலாம். ஒரு 48 ரூபான்றது வந்து இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம எதேதோ செலவு பண்றோம். ஒரு 48 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு குருஜி நமக்கு சொல்ல போற விஷயங்க நீங்க இது வரைக்கும் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. நான் இது வந்து அஹ், சவால் விட்டு நான் சொல்றேன். இந்த ஒரு விஷயத்த நீங்க ஏன் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையா நீங்க இதை அனுபவிப்பீங்க. 21 நாள் முடிவுல உங்க வீட்டுல பெரிய மாற்றம் நடந்திருக்குங்க. உங்க தொழிலையோ உங்க உறவுகள்லயோ எல்லாம் பெரிய பெரிய மாற்றத்தை நீங்க அனுபவிப்பீங்க. அதுக்கு நானே சாட்சி. நிறைய உதாரணம் இருக்கு. தயவு செய்து புதுசா வந்தவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. அது இல்லாத உங்க கூட யாருன்னா இருந்தா அவங்களையும் இதுல இணைச்சு இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிட்டு மேன்மேலும் உயரணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வாய்ப்பளித்த குருஜிக்கு நன்றி. நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சதாசிவம். நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஜனவரி மாசம் இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் கடனோட வந்து சாரை பார்த்தேன். பார்க்கும்போது பேசிட்டே இருக்கும்போது இடையில எல்லாம் சாரு கடனா இருக்கு, எப்படியாவது உதவி பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் அவரை வந்து நான் ரீச் பண்ணேன். ரெண்டாவது அப்படியே கொஞ்ச நாள் போக சரி இவர் பண்ண மாட்டாராட்டிருக்கு, யாராவது கை காட்டுவாரா அப்படிங்கிற மனநிலை கொஞ்ச நாள் போச்சு. அப்படியே ஒவ்வொரு நாளா கிளாஸ் போக போக அதுக்கப்புறம் என்னைய சிந்திச்சாதான் உன்னையும் செயல்பட முடியும், அடுத்து முன்னேற்றத்துக்கு வர முடியும், மாற்றங்கள் நிறைய சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நல்லா எனக்கு உள்ள புகுத்தி என்னை இன்னைக்கு என்னோட பிரச்சனையில நான் எவ்வளவு தூரம் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன்னா அதே மாதிரி என்னோட துறை உணவுத்துறை, நான் ஹோட்டல் வச்சிருக்கேன். அதுல இருக்கவங்களுக்கு என்னால தெளிவு கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை வளர்த்து என்னையும் சுயமா சிந்திக்க வச்சு எவ்வளவு மன கஷ்டத்துல இருக்கணும் அதுல இருந்து தெளிவு பெற வச்சு இன்னைக்கு மன திருப்தியா ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் துறையில இருக்கவங்களுக்கு தெளிவு கொடுக்குற அளவுக்கு என்னை வளர்த்து விட்டுருக்காங்க. கண்டிப்பா இந்த கிளாஸ் எனக்கு ஒரு நல்ல மனுஷனா மாத்துச்சு, சுய ஒழுக்கத்தை கொண்டு வந்துச்சு, மற்றவர்களை புரிஞ்சுக்க வச்சுச்சு. என்னோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இந்த 5 மாசத்தை கடந்து வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ச்சியா பயணிப்பேன். இந்த மாசத்துலயும் ஜாயின் பண்றேன். கண்டிப்பா இன்னும் இந்த மாசத்துல ஒரு நல்ல ரிசல்ட் இந்த கிளாஸ் முடியும் போது நான் கண்டிப்பா கொண்டு வந்து குருஜி கையில ஒப்படைப்புங்கிற நம்பிக்கையோட ஜாயின் பண்றேன். நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள் பா. வாழ்த்துக்கள் சதாசிவம். நன்றி. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? மணிமேகலை சிஸ்டர். வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர். நான் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் சார். நம்ம போட்டோ அப்டேட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ நான் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது ஒரே ஒருத்தவங்களை மட்டும் நினைச்சு வச்சேன் சார். இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு சேர்ந்தா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நான் நிறைய அவங்களுக்கு பேசிட்டேன். பட் அவங்க இன்னும் அந்த மாதிரி ஒரு இது அவங்களுக்கு கிளாரிட்டி வரல. பட் ரொம்ப யங்ஸ்டரா வேற இருந்தாங்க. அப்ப எனக்கு நான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம்லாம் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, இந்த பொண்ணு அந்த கிளாஸ்க்கு போனா நல்லா இருக்குமே, இந்த பொண்ணு அந்த கிளாஸ்க்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்புறம் நான் கரெக்டா நேத்து யாருமே கேட்கல சார். இன்னொருத்தவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிட்டேன். அந்த பொண்ணு மட்டும் நேத்து என்கிட்ட வந்து மேம் நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்களா மேம், அது என்னது மேம் அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி புல் அடிச்சிச்சு. பிகாஸ் என்னோட எண்ணம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சான்னு தெரியல, இல்ல அந்த பொண்ணோட தேடலான்னு தெரியல. ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. சரி பரவாயில்லையே, நம்ம நினைச்சது இந்த மாதிரி இந்த பொண்ணே வந்து அந்த பொண்ணு தான் நினைச்சேன், அந்த பொண்ணு மட்டும் வந்து கேக்குது. ஆனா எனக்கு சரி ஓகே நீ அதுல ஜாயின் பண்ணுப்பான்னு நான் ரெஃபரன்ஸ்ல கொடுத்துட்டேன். ஆனா எல்லார்கிட்டையும் சொன்னாலும் சார் என்னால 3:30க்கு எந்திரிக்க முடியாது, என்னால 3:30க்கு எப்படி எந்திரிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க சார். அப்ப அவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா சார்? எனக்கு நேத்துல இருந்து மண்டையில ஓடிட்டே இருக்கு சார். சொல்லலாம் சிஸ்டர், சொல்லலாம். இப்ப என்னால எந்திரிக்க முடியாது, என்னால எந்திரிக்க முடியுமான்னு நினைச்சா அவங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேளுங்க. எந்திரிக்க தயாரா இருக்கிறாங்களா இல்ல எந்திரிக்க முடியலையா அப்படின்னு கேளுங்க. எந்திரிக்க தயாரா இருக்கிறாங்கன்னு சொன்னா பதிவு பண்ணட்டும். ஏன்னா நாங்க 3:30ல இருந்து 4 மணி வரைக்கும் எந்திரிக்க வரைக்கும் நாங்க இனிமேல் போன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு நாங்க நாளையும் போட்டாச்சு. நீங்க எந்திரிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். உங்க போன் நம்பரை கொடுத்துருங்க. எந்திரிக்கிற வரைக்கும் நம்மால அடிச்சு நொறுக்க போறோம்.
அது ஒரு ஏன்னா மூளை எல்லாருமே வந்து சொல்றாங்க, என்ன நீங்க மிட் நைட்ல போய் கிளாஸ் அட்டன் பண்றீங்களா மேம் அப்படின்னு என்ன கேட்டாங்க. அப்ப என்னைய சொன்னாங்க சார், மேம் நீங்க கொடுக்குற ஆன்சர் நல்லா இருக்கு மேம், தெளிவா இருக்கு. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கெடணும் அப்படின்னு சொன்னோம்னா காலையில எந்திரிக்க முடியலையே. இதுதான் சார் எல்லாருக்கும் தேவை இருக்கு, ஆனா எந்திரிக்க முடியல. நான் அப்போ சொல்றேன், யாருக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு இருக்கும் அவங்கதான் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். பட் அந்த எண்ணம் வந்து சொன்னப்போ அவங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த தெளிவை எனக்கு கொடுத்தது இந்த 21 டேஸ் கிளாஸ் தானே. இது என்னோட செகண்ட் கிளாஸ். ஸோ என்னோட ஒரு ஒரு புரிதலும் ஒரு ஒரு இடத்துலையும் அப்ளை பண்றதுக்கு சார் கொடுத்த கைடன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னோட வாழ்க்கையிலையும் நான் ஒரு ஒரு கட்டத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கேன் இந்த 21 டேஸ்ல. அப்ப 3 months கிளாஸ் அட்டன் பண்ணணுன்றது என்னோட பெரிய ஆசை. புதுசா வந்தவங்களுக்காக கிளாரிட்டி கிடைச்சிடும். அதான் சொல்றேன், நான் எனக்கே இப்படி இப்படின்னு இருந்த என்னைய ஓகே இதுக்கெல்லாம் காரணம் இருக்குன்னு புரிய வச்சது இந்த 21 நாள். எனக்கு இப்ப கிட்டத்தட்ட 5 வருஷ தேடல்ல ஆன்சர் கிடைச்சிருச்சு 21 நாள். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து ஏன் அந்த 3:30 4 o'clock நம்ம ஏன் நடத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய பிலீஃப் பேட்டர்னை ஓவர் கம் பண்றதுக்கு முதல்ல நம்ம தூக்கத்துல தான் ஓவர் கம் பண்ணணும் ஆக்சுவலா. அது மட்டும் இல்ல, நீங்க நிறைய பார்ப்பீங்க இந்த வகுப்புல. டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், நீங்க வந்து திருமூலருடைய திருமந்திரம் ஆகட்டும், வள்ளலாருடைய திருவருட்பாவாகட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எனக்கு நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கு. ஸோ அது 3:30க்கு நீங்க எந்திரிச்சு 4 o'clock கிளாஸுக்கு வர்றதுல உங்களுடைய பிலீஃப் பேட்டர்னை ஓவர் கம் பண்ற பாசிபிலிட்டியை நீங்க அக்சஸ் பண்றீங்க. அதனால நீங்க தயாரா இருந்தா போதும், நாங்க வேக்கப் கால் கொடுத்து எந்திரிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு மெத்தடாலஜியை கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுக்கான ஒரு பிரீத்திங் ப்ராக்டிஸ் என்ன பண்ணலாங்கிறதையும் இந்த மந்த் வந்து நம்மளுடைய ஹெல்த் கிளப் மூலியமா அதையும் நம்ம பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு ஆங்கிளையும் நீங்க கண்டென்ட் வைஸும் நீங்க பெனிஃபிட் அடையணும், உங்க பிசிக்கல் மேனேஜ்மெண்ட்லயும் நீங்க பெட்டரா இருக்கணும். அப்படிங்கிற எல்லா ஆங்கிளையும் 360 டிகிரி உங்களுக்கான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு நாங்க தயார். நீங்க வந்து அந்த என்விரான்மெண்ட்டை அக்சஸ் பண்றது வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்க என்விரான்மெண்ட்டை வேணா நம்ம ப்ரிப்பேரா வச்சுக்கலாமே தவிர, அதோட அக்சசபிலிட்டி யாரு கையில இருக்குன்னா அவங்கவுங்க கையில தான் இருக்கு. அங்க வந்து நாங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவுல இருக்கிறோம். நீங்களும் வந்து அந்த அந்த கிளாரிட்டியை நம்ம கொடுத்ததுனாலதான் நீங்க இங்க வர முடிஞ்சது, நீங்க இதை அனுபவிக்க முடிஞ்சது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆஹா ஒரு 4 நாள் 5 நாள்ல வேற லெவல்ல இருக்கே, நம்ம மட்டும் அட்டன் பண்ணா பத்தாது, ஒய்ஃபும் அட்டன் பண்ணணும், ஹஸ்பண்ட் அட்டன் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணி போய் எந்திரி எந்திரின்னு ஏதாவது கையை வச்சீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வைக்கிற மாதிரி, அதை மட்டும் பண்ணாதீங்க. அவங்களா வரும்போது வரட்டும், நீங்க போய் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வராதீங்க. நான் அட்டன் பண்ணேன், நல்லா இருந்தது, நீயும் வா, வாழ்க்கையே மாறிடும், 2 பேரும் புரிஞ்சுட்டு வாழலாம். வாய்ப்பு இல்ல ராஜா, 2 பேரும் புரிஞ்சுட்டு வாழ்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. பொருந்தாததை பொருத்தமாக பொருத்தி வைத்திருப்பதுதான் திருமணம். திரும்ப சொல்லட்டுங்களா? பொருந்தாததை பொருத்தமாக பொருத்தி வைப்பதற்கு பெயர் தான் திருமணம். அந்த பொருந்தாததைத்தான் பொருத்தமாக வைக்க வேண்டும் என்கிற புரிதல் வரும்போதுதான் நீங்கள் பொருத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். ஏதாவது புரிஞ்சுது? ஒன்னும் புரியல. அந்த பொருந்தாததை பொருத்தமாக வைப்பதற்குண்டான புரிதல் தான் உங்களை பொருத்தமான வாழ்க்கையை வாழ உதவும். சார் எங்கேயோ போயிட்டீங்க சார், அப்படிதானே தோணுது உங்களுக்கு? நான் மட்டும் என்ன விதி விலக்கா? நானும் இதே வாழ்க்கைத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானும் மனிதன் தானே. அதனால இங்க யாரும் வானத்துல இருந்து குதிக்கல, எல்லாரும் நிகழ்காலத்துல யதார்த்தமான வாழ்க்கை சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மராகவே இருக்கட்டும். அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒண்ணு கிளவுஸை போட்டுக்கங்க, இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆளை மாத்த முடியாது, உறவையும் மாத்த முடியாது, சூழ்நிலையும் மாத்த முடியாது, டைம் மெஷின் வச்சு நீங்க பின்னாடி போகவும் முடியாது. ஒரே ஒரு பெனிஃபிட், நிகழ்காலத்தை எப்படி வாழ்றதுன்னு நீங்க கத்துக்கிட்டு வாழ்றது மட்டும். சில பேர் முரட்டு சிங்கிள் இருக்கலாம், இன்னும் திருமணம் ஆகாதவங்க. அவங்களுக்கு நான் என்ன பேசுறேனே புரியாது. சார் என்ன பேசுறாரு? கொஞ்சம் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். நான் சொல்வதெல்லாம் முரட்டு சிங்கிளுக்கு புரியாது. ரைட், ஓகே. வேற என்ன? வணக்கம் பூபதிங்க. வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ நேரமாக ஒரு 1.5 வருஷமா எழுந்திரிச்சிட்டு இருக்கிறேன். நம்ம கிளாஸ் போனதுக்கப்புறம் நிறையா நாள் இதெல்லாம் வீடியோ போட்டு கேட்டுட்டு இருப்பேன். என் ஒய்ஃப் இது பண்ணல. நேற்று பார்த்தீங்கன்னா உங்கள் வைராக்கியாவில் அனுப்பிச்சி விட்ட இந்த ஜப்பானிய 8 ஹேபிட்
நேற்று உட்கார வச்சு மத்தியானம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தாங்க, வாமான்னு உட்கார வச்சு அதே எழுத வச்சிட்டேன். எழுத வச்சதுக்கு அப்புறம் அப்படியே யோசிக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி அந்த வீட்டை காலி பண்ணுறது வந்து அடிக்கடி ஃபுல்லாக பண்ணுவாங்க, வீட்டை சுத்தமே பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது மீஷோ நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் ஏரியா எடப்பாடிங்கிறது தான் மீஷோக்காரோட குளறுபடி பண்ணி வரதில்ல. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்தில் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் ஏரியாவிலே கிராமத்தில் அதிகம் வந்து வர்றது எங்கள் வீட்டுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணால் மாறும், நம்பிக்கை இருக்கு. நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி. ஸோ இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாததுன்னு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் 21 days. முதல்ல செய்ய வேண்டியதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்று முதல் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற இந்த நாள் முதல் நீங்க வீட்டில் நீங்க சாப்பிட்ற பிளேட்டை நீங்க தான் கழுவணும். நீங்க சாப்பிட்ற பிளேட்டை நீங்க தான் வாஷ் பண்ணணும். சார், எங்க வீட்டில் நான் சாப்பிட்ற பிளேட்டும் நான் தான் வாஷ் பண்றேன், எல்லாரும் சாப்பிட்ற பிளேட்டையும் நான் தான் வாஷ் பண்றேன்னு சொல்றீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் இந்த 21 நாட்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுடைய 5, அதாவது உங்களுடைய அன்றாட நிகழ்வுல 5 ஜீவராசிகளுக்கு நீங்க உணவளிக்கணும். எறும்புக்கு நாட்டு சக்கரை வைக்கணும், பசுவுக்கு பழம் கொடுக்கணும், பறவைகளுக்கு தண்ணீர் அல்லது அரிசி, கோதுமை ஏதாவது ஒன்று வைக்கணும், நாய்க்கு பிஸ்கட் போடணும், உங்களுடைய யாராவது ஒருத்தருக்கு உணவு கொடுக்கணும். இந்த 5 ரெகுலரா பண்ணணும், தினமும் பண்ணணும். வாரத்துல ஒரு நாளாவது உங்களுடைய துணியை நீங்க துவைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா பாருங்க. உங்களுடைய கிளாத்ஸை நீங்க ஒன்று வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து போடுறது, இல்லை நீங்களே உங்களோட கிளாத்ஸை வாஷ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி பாருங்க. அன்றாட உங்களுடைய டாய்லெட்டை நீங்களே வாஷ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது. என்ன காரணம்ங்கிறத நான் நிகழ்ச்சியினுடைய போக போக நீ அந்தந்த காலகட்டத்தில் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, செய்யக்கூடாது என்பது, இந்த 21 நாளைக்கு கோபப்படாம இருக்க முடியுமா? கோபப்படாம இருக்க முடியுமா? முயற்சி பண்ணுங்க. பொய் சொல்லாம இருக்க முடியுமான்னு பாருங்க, முயற்சி பண்ணுங்க. இந்த 21 நாளைக்கு உங்களுடைய அதிர்வலைகள் டேமேஜ் பண்ணிக்காம எப்படியெல்லாம் இருக்க முடியுமோ பாருங்க. உங்களுடைய ஆறாவை நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்காம எப்படியெல்லாம் இருக்க முடியும். ரொம்ப முக்கியமா ஒண்ணு பண்ணாதீங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா, அப்ளை பண்ணி பாருங்க, there will be a change. அதாவது ரொம்ப நெருக்கமான உறவுகளுக்கான பெரிய காரியம் ஏதாவது வந்தா மட்டும், தகவல் வந்தா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓரளவுக்கு நீங்க 3rd டே 5th டே 9th டே போனா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் அதை மட்டும் இந்த 21 days அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி, இல்லை வேற வழி இல்லை, இவங்க வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் லெவல் உறவு அப்படின்னா அந்த மாதிரி பெரிய காரியம்னா நீங்க போகலாம். சரிங்களா? நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு நோட், இந்த வகுப்புக்குன்னு ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோங்க. அந்த நோட்டு எப்போ வேணா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வகுப்புல ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மௌனம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம், மௌன கிளாஸ், சைலன்ஸ் கிளாஸ். இந்த வகுப்புல அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம். 1 day கம்ப்ளீட் சைலன்ஸ் ஒரு கிளாஸ் இருக்கும், அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. டியூரிங் மிட் ஆஃப் இந்த ப்ரோக்ராம்ல இடையில ஒரு நாள் கம்ப்ளீட் சைலன்ஸ் இருக்கும். காலையில 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரு மௌன கிளாஸ் இருக்கும். அது ரொம்ப முன்னாடி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இடையில அதை நம்ம காலத்தின் டைம் கருதி நம்மளால கொடுக்க முடியல. இப்போ இந்த மாதம் அதை அனௌன்ஸ் பண்றோம். இவ்வளோ 1 day சைலன்ஸ், அந்த சைலன்ஸ் கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னில நீங்க எல்லாரும் கலந்துக்கங்க. அதுக்கான பேமெண்ட் லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இப்போ சாட் பாக்ஸ்ல டீம் ஷேர் பண்ணுவாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணி யாராவது அந்த குரூப்ல இல்லாம இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த குரூப்ல பேமெண்ட் லிங்க் வரும். அந்த பேமெண்ட் லிங்கை வச்சு நீங்க பேமெண்ட் பண்ணி உங்க பேமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு அஃபீஷியல் நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இதை தாண்டிங்க 5:30 to 6 ஒவ்வொரு நாளும் வரம் தரும் மனம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு.
அந்த நிகழ்ச்சி வந்து இந்த 21 நாள்ல நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ இந்த கத்துக்கிட்டதை பிராக்டிஸா பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஃப்ரீ. 5:30 to 6 கிளாஸ் வந்து ஃப்ரீ. அது நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணா நீங்க ரெஃபர் பண்ணலாம். அது ஒரு சாம்பிள் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஹேபிட்ஸா நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுலயும் நீங்க பங்கெடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுடைய கலெக்டிவ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டியையும் உங்களுடைய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக. சரிங்களா? ஸோ எனி அதர் டவுட்ஸ்? சார் வணக்கம். ரொம்ப நாளா ஒரு கேள்வி. சொல்லுங்க ராமு. அவங்க பேசுறேன். சொல்லுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வாழ்த்து பாடல் சொன்னீங்க. ஆமா. அது உருவான விதம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்ல வாழ்த்து பாடல் உருவான விதம்னு ஒண்ணு இல்லப்பா. ஆக்சுவலா அது வந்து மனவளக்கலையில ஆல்ரெடி இருக்கிற பாடல் தான். என்னை ரொம்ப நெருக்கமாக அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா என் மனதை ரொம்ப ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால அந்த பாடலும் நன்றி பாடலும் அது ஏற்கனவே இருந்த பாடல். வாழ்த்து பாடலும் நன்றி பாடலும். நன்றி பாடல் வந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் பல்லடத்துல இருக்கிற அமைப்பு மூலியமா உருவானது. வாழ்த்து பாடல் வந்து மனவளக்கலையில ஒரு பர்டிகுலர் மன்றம், அந்த மன்றத்துல இருக்கிறவங்க அது உருவாகும். அது வந்து பொதுவா என் மனது ரொம்ப ஆழமா பாதிச்சதுனால அது உங்க எல்லாருக்கும் பகிரணுங்கிறதுக்காக அது ரெண்டே நான் ரொம்ப பயங்கரமா இருக்கு குருஜி. அந்த இடத்துல நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வார்த்தைகளும் சரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது அந்த முழுமையாக அந்த மன்றத்துக்கே போய் சேரட்டும். நன்றி. சார் எங்க பாப்பா அந்த பாட்டு வந்து பிடிக்கும் சார், போட சொல்லுவா. பாப்பா வந்து அம்மா அந்த பாட்டை போடுங்கன்னு சொல்லி. அவளுக்கு என்ன லைன் புரியுதுன்னு தெரியல, பட் அந்த பாட்டை வந்து நான் கேட்பேன் சார். அப்ப அவ சொல்லுவா, அம்மா இந்த பாட்டை போடுங்க, எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவா. நான் ஒரு விஷயம் அந்த பாட்டு மூலமா என்னோட லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா, ஏதாவது ஒரு கோவமோ ஏதாவது ஒரு சூழல், நமக்கு ஒரு சங்கடமான சூழல் வரைக்கும் நான் அந்த சாங் கேட்டேன்னா அது அப்படியே சரிசமமா இருக்கு. எனக்கு அது நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த பாட்டை பத்தி ரொம்ப நாள் சந்தேகம் இருந்துச்சுன்னா இது என்ன மனவளக்கலையில வர எல்லா லைன்ஸாவே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அந்த புக் நிறைய படிச்சிருக்கிறேன். இவங்க வந்து நிறைய இதில் வார்த்தை ஏட பண்ணி போட்டுக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இது மாதிரி முழு பாட்டு அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. நாங்கள் மனவளக்கலையில் இப்போ முழு பாட்டை ப்ளே பண்ணல. நிறைய வேலை ஏட பண்ணி இவங்க தயாரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க. இல்ல இது வந்து மனவளக்கலைக்காக தயார்படுத்தப்பட்ட பாடல் தான். மனவளக்கலையில பயன்படுத்துற பாடல். அப்படின்னு ஒண்ணுங்க, நம்ம கோயம்புத்தூர் சூலூர் வந்திருந்தப்ப ஆர்ஜே ஸ்ரீராம் ஒரு தகவல் சொன்னாரு. ராமசாமி. நான் இப்ப ராமசாமிக்கு பதிலா பின்னாடி ரெண்டு படம் தெரியுது பாத்தீங்களா? கோவப்பட்டுனா அது என் குலதெய்வம் பச்சியம்மாள், பக்கத்துல இருந்து முத்துசாமி. என் பையன் கோவப்பட்டாலே முத்துசாமின்னு போறது, என் ஒய்ஃப் கோவப்பட்டனா பச்சியம்மான்னு போறது. நேற்று மட்டும் ஒரு 30-40 பச்சியம்மா யூஸ் பண்ணிருக்கிறேன். அப்படின்னா பாத்துங்க எப்படி இருக்கும்னு. நன்றிங்க. அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? கண்டிப்பாங்க. மகிழ்ச்சி. சார் வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர். அனவர்த்த செல்வி, மதுரை சார். ஓகே, அனவர்த்த செல்வி கரெக்டா உச்சரிக்கிறேனுங்களா? சரியா உச்சரிக்கிறேனா? அனவர்த்த செல்வி. வணக்கம் சிஸ்டர், சொல்லுங்க சொல்லுங்க. சார் இப்போ ரெண்டாவது செகண்ட் பாயிண்ட் சொன்னீங்களா சார்? செகண்ட் பாயிண்ட் எதுல செகண்ட் பாயிண்ட் சொல்றீங்க? செய்யக்கூடாதவையில சொன்னீங்களா சார்? செய்யக்கூடாதது செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? யாராவது நினைவுபடுத்த முடியும்? கோபம், பொய் சொல்லாமை, அதிர்வலைகளை பாதிக்காத அளவுக்கு. அதிர்வலைகள் பாதிக்காமல் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி? ஓகே, நல்ல வேலை கேட்டீங்க. ஓகே, இப்போ நான் அது எதுக்கு அப்படி நான் கொஞ்சம் மறைமுகமா சொன்னேன்னா, அதிர்வலைகள் பாதிக்காதுன்னா சில பேரோட இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா வேற வழி இல்லாம அவங்க கூட இருப்பீங்க. சில ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் பாத்தீங்கன்னா புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அது உடன்பாடு இருக்காது. ஆனா அதை அவங்ககிட்ட சொன்னா சங்கடப்படுவாங்கங்கறதுக்காக அந்த சூழ்நிலையிலேயே நீங்க இருக்கிறது. நமக்கு அது பிடிக்காது. ஆனா நம்ம கிட்ட அதை பேசுவாங்க. பட் அதை அவளை எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டு காதுல கேட்குது. அந்த மாதிரி அதிர்வலைகள் பாதிக்கிற என்விரான்மெண்ட்ல இருக்காதீங்க.
நான் சொல்றது புரியுதுங்களா சிஸ்டர்? புரியுது சார். ம். தேங்க்யூ சார். நான் 1 இயரா உங்க கிளாஸ்ல சேரணும் அப்படின்னு இருந்து இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி. நாங்க நன்றி. வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய ஒரு எதிர்பார்ல இன்னைக்கு கொஞ்சம் நிறைய தகவல் மெசேஜ் சொல்லுங்க சார். தேங்க்யூ. நன்றி சிஸ்டர். நன்றி. வாழ்த்துக்கள். குருஜி இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம். கேளு. புதிதாக வந்த நபர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க வந்து குருஜியை செலக்ட் பண்ணல, குருஜி தான் உங்களை செலக்ட் பண்ணிட்டாரு. நான் அந்த இடத்துல ஆழமா சொல்லுவேன். இதை நீங்க வந்து இந்த 21 நாள் அற்புதங்கள் கண்டிப்பா நீங்க வந்து அதை உணர்வீங்க. அதனால எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் ஒரு புதிய பயணத்திற்கு உங்களை நீங்கள் விதைத்து கொண்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்க அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும் வாழ்க விழிப்புடனும். மீண்டும் நாளை காலை 4 மணிக்கு சந்திப்போம். நன்றி.